ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்து ரோப் எப்படி எடுக்கிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக ஒரு கட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அதோட டாப்பில் இருந்து 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கங்க. அப்புறம் 2 சென்டிமீட்டரில் ஒரு இது மார்க் பண்ணிக்கங்க. அந்த 0.5 சென்டிமீட்டர் தான் நம்ம எடுக்க போகிற ரோப்புடைய திக்னஸ். ஸோ இப்போ நம்ம 2 சென்டிமீட்டர் வச்சு மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு கோடு வந்து கிராஸாக போட்டுங்க. ஸோ இப்போ இந்த கேப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோப் வெளியில் எடுக்க போகிற இடம் அது. ஸோ இந்த பக்கம் கட் பண்ணும்போது அந்த கோட்டுக்கு நேராக இந்த 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம கோடு வந்து கட் பண்ணணும். பட் இந்த பக்கம் கட் பண்ணும்போது இந்த 2 சென்டிமீட்டரில் இருக்க கோடு மட்டும் தான் கட் பண்ணணும். இந்த சைடு கட் பண்ணும்போது ஃபுல்லாகவே கட் பண்ணணும். இப்போ சைடில் கட் பண்ணும்போது நம்ம வைக்க போகிற பிளேடோடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். நான் இப்போ வந்து ஷார்ப்னரோடைய பிளேடு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடோட திக்னஸ் வரைக்கும் மட்டும் தான் கட் பண்ண போகிறோம். அதே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இப்போ இந்த பிளேடு வைக்க போகிற இடத்த கட் பண்ணலாம். ஸோ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிளேடு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம 2 வாஷர் வச்சு லாக் பண்ண போகிறோம். ஸோ வாஷர் எடுத்து இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனுக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி மார்க் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பிளேடு வெளியில் வராது. ஓகே, ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணியாச்சு.
அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சென்டிமீட்டர் லென்த்தில் இந்த கட்டையை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இவ்வளோ லென்த்து நம்மளுக்கு தேவைப்படாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துங்க, பிளாஸ்டிக் பாட்டில். அது வந்து பாட்டம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அங்கேயே ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க்கு நேராக கட் பண்ணிடுங்க. கிராஸாலாம் கட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேப்பில் அது வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும். பார்த்திங்கன்னா இப்போது சூப்பராக வந்திருக்கு அந்த ரோப்பு. இதுக்கப்புறம் இழுக்க இழுக்க ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு வாட்டர் பாட்டிலில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 5 to 6 மீட்டர்ஸ்க்கு மேலே வரும் நமக்கு ரோப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து எப்படி ரோப் செய்ய போகிறோம் அப்படின்ற மிஷின் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எந்த விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.